ஆயிடுச்சு. இன்னும் ஆளக்காரமே தான் வெளியே உட்காந்துருக்கேன். எங்க நீ மட்டும் தான் வந்திருக்க? அக்கா எங்க? அக்கா ப்ராஜெக்ட் விஷயமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காமா. யார் வீட்டுக்கு? அது அனிதாக்கா வீட்டுக்கு போயிருக்கா சுவாதி. அப்படியா? என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் ஃபோன் பண்ணி சொல்றேன்னா சொன்னா. நான் தான் அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன்க்கா, நீ போயிட்டு வாக்கா அப்படின்னு. சரி, நீயே வர லேட் ஆயிடுச்சு. கிடைக்கலாமா, அதான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆட்டோல வந்துட்டேன். சரி சரி, நீ உள்ளார வா. சுவாதி எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னா? சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் வந்துருவாமா. என்னது 7 மணி ஆகுமா? ஏமா பயப்படுற? கடையை பிடிட்டு உங்க அப்பா வர டைம். அப்போதைக்கு சுவாதி இல்லைன்னா என்ன எதுன்னு கேட்பார்ல. போற, நான் சொல்லிக்கிறேன், நீ எதுவும் பயப்படாத. கொஞ்சம் நேரத்தில் உங்க அப்பா ஃபோன் பண்ணுவாரு, பிள்ளைங்க 2 வந்துருச்சான்னு. நான் என்னன்னு சொல்லுவேன்? ஆதி 7 மணிக்கு தான் வருவான்னு சொல்றேன். உங்க அப்பா நான் என்ன பதில் சொல்றது? நீயே சொல்லு. நான் பேசிக்கிறேமா. எப்படியோ உங்க அப்பா வரதுக்கு முன்னாடி சுவாதி வந்தா சரிதான். அக்கா வந்துருவாமா. சரி உள்ளார வா, வந்து சாப்பிடு. சரிம்மா. என்னம்மா சாப்பாடு செஞ்சிருக்க? சாம்பார் சாதம். இது சாம்பார் சாதமா? எனக்கு பிடிக்காது, அதையேமா செஞ்ச? இதான் சாம்பார் சாதம் பிடிக்கும்ல. அவளுக்கு பிடிச்சா அவளுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியது தனியா. எனக்கு ஏதாவது தயிர் சாதம் செய்யறல. நாளைக்கு உனக்கு பிடிச்சது செய்றேன், அடுத்த நாள் அவளுக்கு பிடிச்சது செய்றேன். இப்படி மாத்தி மாத்தி தானே செய்றேன். பிடிச்சதை ஏதாவது செஞ்சிருக்கேனா சொல்லு? உங்களுக்கு பிடிச்சதை நானும் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ சாப்பிடுவேன். அக்காக்கு பிடிச்சதானே செஞ்சிருக்கேன். சாம்பார் சாதத்தோட உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு செஞ்சிருக்கேன், சாப்பிடு. பொட்டேட்டோ ஃப்ரையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், குடுமா, நான் அப்படி சாப்பிட்டுறேன். உருளைக்கிழங்கு வருவல்னா போதும், அப்படியே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். ஏதாவது வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிடணும், தட்டு காலி ஆயினாமா. சரிம்மா. 7 மணிக்கு சுவாதி வந்துருவாளடி. வந்துருவாமா அக்கா, பயப்படாத. 7 மணிக்கு வரேன்னு சொல்றது என் வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னீங்க, அனிதா வீட்டுக்கு. அவகிட்ட எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொடு, நான் சுவாதி கிட்ட பேசணும். அதெல்லாம் பேச முடியாது. ஏண்டி? ப்ராஜெக்ட் விஷயமா படிச்சிட்டு இருப்பாங்க, நீ ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத அவங்கள. இல்லடி, 2 வார்த்தை தான் பேசிட்டு வச்சுறேன். ஒன்னும் இல்லம்மா, அக்கா வந்துருவாமா, நான் கேரண்டி அக்காக்கு. கேரண்டியோ வாரண்டியோ, உங்க அக்கா சுவாதி 7 மணிக்குள்ள வந்தா எனக்கு சந்தோஷம் தான். சரி, சட்டு புடின்னு சாப்பிட்டு முடி. நான் போய் உள்ளார பாத்திரம் இருக்கு, விளக்கிட்டு வரேன். நான் சட்டுலாம் சாப்பிட மாட்டேன், மெதுவா தான் சாப்பிடுவேன். நீ எப்படியோ சாப்பிடு, எனக்கு உள்ளார ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். அக்கா வந்துருவாளா அக்கா வந்துருவாளான்னு கேட்டுட்டே இருக்கு அம்மா. சரியான பயந்தாங்குழியா இருக்கு. ஏன் இப்படி பயப்படுதோ தெரியல. அக்கா யார் கூட போயிருக்கு? பெரிய தூணு மாமா கூட தானே போயிருக்கு, அதுவும் பீச்சுக்கு. அதெல்லாம் மாமா பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாரு, நீ எதுவும் பயப்படாத. சரி, நம்ம சாப்பிடுவோம், நமக்கு பசிக்குதுல. அதுவும் நமக்கு பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரை, ஜாலி, நம்ம சாப்பிடலாம். சுவாதி, பீச்ல கூட நல்லா தான் சிரிச்சிட்டே விளையாண்ட, இப்பயே வந்து சோகமா வந்து உட்காந்துட்ட. என்னாச்சு உனக்கு? நீ வீட்டுல சொல்லாம கொள்ளாம வந்துட்டேல, அதான் பயமா இருக்கு. பயப்படுறாத, நான் இருக்கேல. நீ நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நான் என்னடி பண்ணி உன்னைய? ஆட்கள்லே பண்ணாம வீட்டுக்கு நல்லபடியா போய் சேரணும்ல. இருக்கும்போது கவலை எதுக்கு? வாடி போய் பீச்ல விளையாடலாம். உட்காந்து பேசுனதெல்லாம் போதும், வா இப்ப என்ஜாய் பண்ணாதான். ஐயோ சாமி, நான் வரலப்பா. இவ்வளவு தூரம் என் ட்ரெஸ் எல்லாம் அடைச்சு வச்சிருக்கேன், போய் ட்ரெஸ்ஸை வேற மாத்தணும் நானு. போ, நீயே போய் விளையாண்டுக்கோ. இப்படி பண்ற? எனக்கு என்னப்பா, உங்க வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்க அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், என்னை விட்டு வைக்க மாட்டாரு. அதான் உன் தங்கச்சி ஜோதிக்கு தெரியுமே, அவதான் வீட்டுல போய் எல்லாம் சமாளிச்சுன்னு சொன்னாலே. அம்மா வேற துருவி கொஸ்டின் கேட்பாங்க, அங்க போய் என்ன சமாளிக்க போறாலோ தெரியல. சரிடி, பயப்படாத. இன்னும் 1 மணி நேரம் தான், பீச்ல இருந்துட்டு கிளம்பிடலாம். அது 1 மணி நேரம் பீச்ல இருக்கணுமா? ஐயோ சாமி, ஆளை விட்டுரு, நான் இப்பயே கிளம்புறேன். இப்பதான் நமக்கு பேசுறது டைம் கிடைச்சிருக்கு, இப்ப என்னை விட்டு போறேங்கிறியே. என்னை விட்டு வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னேன், ஒரேடியா இல்ல. நீ செஞ்சாலும் செய்வடி. அரே நானா? இனிமே நான் உன்னை விடவே மாட்டேன், கெட்டியமா புடிச்சுக்குவேன். பாப்போம். இப்ப எதுக்கு வந்து பக்கத்துல உட்கார நீ? என் பொண்டாட்டி பக்கத்துல நான் வந்து உட்காந்துருக்கேன். பொண்டாட்டியாக இன்னும் பல வருஷம் கூட ஆகும். எத்தனை வருஷம் வேணா உனக்காக காத்திருப்பேன்டி. ஒரு 5 வருஷம் இல்ல, அதுக்கு மேலையும். சரி, 10 வருஷம். உனக்காக 10 வருஷம் தான், 20 வருஷம் கூட காத்துட்டு இருப்பேன். சரி, அப்ப ஏன் முன்னாடி நம்ம சண்டை போடும் போது என்னை விட்டு போயிட்டா? என் கூட பேசவே இல்லை நீ. நான் தான் பேசிட்டு தான் இருந்தேன், நீ தான் என் மேல கோவமா இருந்த. நான் கோவமா இருந்தேனா? ஆமா, நீ தான் என் கூட சரியா முகம் கொடுத்து கூட பேசல. உங்க வீட்டுல உள்ள சொல்றவங்க பேச்சை கேட்டுட்டு நீ தான் என்ன அவாய்ட் பண்ண. அப்படியா? ஆமா, எதுக்கு அந்த முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க? நிறைய இருக்கு பேச வேண்டியது, அதெல்லாம் வேண்டாம், விட்டுரு. சரி, என்ன சொல்லணும்? ஆமா, எங்கடி உன்னோட நீளமான கூந்தல காணா? கொண்ட போட்டுட்டேன். காரணத்து கொண்டு உன்னோட நீளமான கூந்தலை மட்டும் வெட்டிடாதடி. அப்படியா? ஏன்? அந்த நீளமான கூந்தல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்பெல்லாம் நிறைய பேர் பாப் கட்டிங்ல சின்னதா ஹேர் வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா நீ லாங்கா வச்சிருக்கீல, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சரி. என்னடி சரின்னு முடிக்கிற? இல்ல, நீ தான் கட் பண்ண கூடாது நீல, அதுக்காக சரி நான் கட் பண்ண மாட்டேன், அப்படியே வச்சுக்குவேன்னு சொல்றேன். சரி. சரி, வரும், ரொம்ப நேரம் ஆச்சு, இருட்ட வேற போகுது, வாடா போலாம் வீட்டுக்கு. அது வீட்டுக்கு போணுமா? ஆமா, அப்புறம் என்ன காட்டுக்கா போவாங்க? உங்ககிட்ட பேசுறது டைம் போனதே தெரியல, இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம் போல தோணுது. போடா லூசு பையலே. யாரு நான் லூசா? நீ வேற உள்ளுக்குள்ள எனக்கே பயமா இருக்கு ரொம்ப. ஏண்டி இதுக்கு இல்லாம போய் பயப்படுவேன்? அன்னைக்கு வயல்வெளியில என் கூட நல்லா தானே பேசினேன், அப்பெல்லாம் எந்த பயமும் இல்ல. இப்ப மட்டும் எனக்கு இப்படி உருன்னு பயந்துட்டே இருக்க. என்னன்னு தெரியல, போடா, நீ வேற ஏதாவது பேசிட்டே இருப்ப. சுவாதி என்னது? சுவாதி, கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு 2 குழந்தை, ஆண் குழந்தை 1, பொன் குழந்தை 1. அதுவும் உன்னை மாதிரி என்னை மாதிரியும். ரொம்ப வருஷம் இருக்கு, இப்ப இருக்குதா பேசுற? இல்லடி, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு 3 குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை. அப்படியா? ஆமா. குழந்தைங்க பாத்துக்கிறதுல உனக்கு தாண்டி சிரமம். நான் பெத்துக்கு வேணா, வளர்க்கறதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவேன். நம்மளிங்க தானே, நான் பாத்துக்க மாட்டேனா? பாப்போம். இப்ப இப்படி பேசுற, பின்னாடி எப்படி பேசியோ தெரியல. எல்லாம் என்றும் மாற மாட்டான் இந்த வருண். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எதுவும் வேலைக்கே போவேனா, உன்னை உட்கார வச்சு சோறு போடுவேன் நானும். அப்படியா?
அதுக்கப்புறம் உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். போகணும், வீட்டில் சமைக்கணும், வீட்டை பெருக்கணும், கூட்டணும், துணி துவைக்கணும் அப்படின்னு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் நானே பார்த்துக்குவேன். அப்ப எல்லாமே நீயே செஞ்சுக்கிட்டியா? எனக்கு எந்த வேலையும் வைக்க மாட்டியா? பொண்டாட்டிக்கு ஒரு வேலையும் இருக்காது. ஹாயா தூங்குற வேலை மட்டும்தான். உங்க அம்மா அவ்வளவுதான் என்னை சும்மா விட மாட்டாங்க. எந்திரடி வேலையை செய்டி. என் புள்ள பாரு தனியா கஷ்டப்பட்டு உழைக்கிறான், நீ இங்க தூங்கிட்டு இருக்கேன் அப்படி என்னையே தான் வஞ்சுவாங்க. எங்க அம்மா அப்படி சொல்லவே விட மாட்டேன். நான் பக்கத்துல தான் திட்டினேன். இப்ப நீ மட்டும் உட்காந்துருக்க வந்து. அதெல்லாம் அப்படிதான். ஏன் நான் சொன்ன வார்த்தையை கேட்டு மயங்கிட்டியோ? ஆமா ஆமா, கடைசி வரைக்கும் இப்படியே பீல வரும். என்னை கண்களாம நல்லா பாத்துக்குவீல. அதெல்லாம் என் பொண்டாட்டி என்னைக்குமே கண்கலங்க விட மாட்டேன். ஒரு பொக்கிஷம் மாதிரி நல்லா உன்னை பாத்துக்குவேன். சரி சரி. எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வரண்டி. அதை நான் என்னைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன். என்னைக்குமே தவறா பயன்படுத்தவும் விட மாட்டேன். எனக்கும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் காலேஜில் அரியர் இல்லாமல் நல்லா படிக்கணும், அடுத்து வேலைக்கு போகணும், அடுத்து அப்பா அம்மாங்களுக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுக்கணும், அடுத்து நான் உனக்கு தான் எல்லாமே. அப்படியா? அப்ப இப்ப இல்லையா? இப்போ பாதி தான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முழுசா உனக்கு. சரி சரி. ஐயோ சாமி, இனிமேட்டு நான் வரலடா, எனக்கு மூச்சு வாங்குது. நீங்க போயிட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன். நாங்க எவ்வளவு வேகமா போயிருச்சு. நம்ம வாடி சீக்கிரம் போவோம். சாமி நம்மள ஆள விட்டுருப்பா. நீ போ, எங்க வேணா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். அம்மா உனக்கு வயசாயிருச்சு, அதனால தான் வரமாட்டேங்கிற. சோடா பெட்டி சோடா பெட்டி. நான் சோடா பெட்டி தான், நீ விட்டுக்கண்ணா இருக்கியே. எப்பா சாமி, தெரியாம சொல்லிட்டு ஆளை விட்றா. போய் பிள்ளைங்களோட விளையாடுறேன், பாலியை மட்டும் பாத்துக்கோ. வாலி நான் பாத்துக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது, நீயே தூக்கிட்டு போ. தூக்கிட்டு வர சொல்லடி, பாத்துக்க சொல்றேன். தூக்கிட்டு வர முடியாது, பார்க்கவும் முடியாது. போயா முத. பீச்சுக்கு போய் புளிசாதமா உங்க அம்மா கொடுத்தாங்க, நீ எடுத்து வந்த பாத்தியா? உன்னே சொல்லணும். புளிசாதம் அருமை, உனக்கு என்னடி தெரியும்? அதுவும் எங்க அம்மா புளிசாதத்துக்கு என்ன கொடுத்துருக்குனே தெரியல. உருளைக்கிழங்கா இருந்தா செம்மையா இருந்திருக்கும். உங்க அம்மா உருளைக்கிழங்கு செய்யல, ஊறுகாய் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஊறுகாயா? சரி ஓகே, ஏதோ நல்லா இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். வேணா சாப்பிட்டுக்கோ, எனக்கும் பிள்ளைங்களுக்கும் ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துரு. சரி வா, ஹோட்டலே வாங்கி கொடுத்துறேன். நானும் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்குவேன். இந்த புளிசோறு யார் சாப்பிடுறது? அதையும் சாப்பிட்டுக்குவேன். போயா புளிசோறு வாயா, புளிசோறு சாப்பிட்டு வேணா ஹோட்டலே சாப்பிட்டு போனா. ஆளு மண்டையும் பாரு. அப்படியே புளிசோரை காலி பண்ணி டப்பா வீட்டுக்கு எடுத்து வந்துருது. அவ்வளவுதான். உங்க அம்மா டப்பா எங்கன்னு என்னைய தான் தொல்லப்படுத்துவாங்க. டப்பால உள்ள புளிசோறு எல்லாத்தையும் நானே காலி பண்ணிடுவேன், கவலைப்படாத. சரிடி, எனக்கு ரொம்ப பசிக்குது, இங்கேயே சாப்பிடலாமா? பசிக்குதா? பிள்ளைங்களை கூப்பிடு, அதுங்கள்ட்ட கேளு வேணுமாட்டே. பிருந்தா, ராகவ், இங்க வாங்க. கொஞ்ச நேரம் என்னை பாப்பா விளையாட விடுறீங்களா? எதுக்கு கூப்பிட்டுறீங்க இப்ப? அப்பா புளிசாதம் கொடுத்தாங்களே, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அது புளிசாதமா? எங்களுக்கு வேணாப்பா, அதை ஹோட்டல்ல வாங்கி கொடுங்க. நிச்சயமா சாதம் சாப்பிட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு பீச்சில் விளையாடின்னு வச்சுக்கோங்க, செரிமான ஆயிரும். அப்புறம் போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம். ஏன்பா ப்ளீஸ்ப்பா, ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் வாங்கி கொடுங்க. இது எனக்கு வேண்டாம். ஆமாப்பா, எனக்கு புரோட்டா சில்லி புரோட்டா எல்லாம் வாங்கி கொடுங்க. இது எனக்கு வேண்டாம். பிள்ளைங்க தான் எவ்வளவோ சொல்லுதுல, ஆசைப்படுதுங்க. எதுக்கு இதே போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்க? விடுவேன். இப்ப யாருக்கு வேணாமா புளிசோறு? நானே சாப்பிட போறேன். எங்களுக்கெல்லாம் வேணாம்ப்பா, நாங்க போய் விளையாடுறோம், போங்க, நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. அப்பா எங்களுக்கு வேணாம், வானே போய் கடல்ல போய் விளையாடலாம். போலாம் வா. இங்க தான் வேணான்றுச்சு, உனக்கு வேணுமாடி? எனக்கு வேணாம், நீயே சாப்பிட்டுக்கோ. திறந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணும்னு கேட்டீங்கன்னா என்னடி சொல்றது? அதான் கேட்கவே மாட்டேன், நீயே சாப்பிட்டுக்கோ புளிசோரை. புளிசோரை பார்த்துன்னு திரும்பிக்கிட்டா பாரு. ஆமா, நீயும் புளிசோறும். ஆஹா, புளிசோறு எவ்வளவு அருமையா இருக்கு. அம்மா சூப்பரா செஞ்சிருக்காங்க. ஆமா, வாசனை வேற மூக்க தொலைக்குதே. புளிசோறு வேணுமா உனக்கு? வாசம் மூக்க தொலைக்குது, கொஞ்சோண்டு கூட சாப்பிட்றேன். சாப்பாடு எல்லாம் காலி பண்ணிட்டேடி, இதான் லாஸ்ட். சாப்பிடுறியா? குடு, சாப்பிட்றேன். நான் வேற வாய் வச்சுட்டேன், பரவாயில்லையா? பரவாயில்ல குடு. முன்னாடி புளிசோறு கேட்டேன், வேணாங்கிறவன் இப்ப எச்சி சோறு சாப்பிடணும் நாக்க தொங்க போட்டு வந்துட்டாவ. நீ அங்க திரும்பு, என்னை பார்த்து கண்ணு வச்சிடாத நான் சாப்பிட்றத. சாப்பிடறத பார்த்து நான் கண்ணு வைக்கிறேனா? எப்படி சாமி, நான் திரும்பிடுறேமா? புளிசோறு நல்லா வாசமா இருக்கு, நல்லா செஞ்சிருக்கேன் மாமியார். யார் அதை உட்காந்து பேசுறது? சுவாதி மாதிரி தெரியுதே. ஏ அமலா, கதிர் பொண்ணு சுவாதி அங்க உட்காந்து யார்ட்டையும் பேசிட்டு இருக்காடி, வா போய் என்னன்னு பாப்போம். சுவாதியா? ஆமாடி, உங்க அண்ணன் பொண்ணு தான். என்னன்னு போய் பாப்போம் வாங்க. உங்க அண்ணன் பொண்ணு சுவாதி தான், கூப்பிட்டு என்னன்னு பேசு. இருங்க, என்ன பேசணும் கவனிப்போம். கிளம்பலாம்டா, நேரம் ஆச்சு, வா போலாம் வீட்டுக்கு. சரி வா, ரொம்ப நேரம் ஆச்சு, வீட்டுக்கு போலாம். யாரும் சுவாதி பொண்ணே உத்து பாத்துட்டு இருக்காங்க பக்கத்துல. யாருடா அது? பாரு, நம்ம பேசுறதெல்லாம் கவனிக்கிறாங்க, நம்மளையே பாக்குறாங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. போய் பேசு உங்க அண்ணன் பொண்ணு கூட. இருங்க இருங்க. சுவாதி அத்தை, இப்போ வந்த பீச்சுக்கு தான் வந்தேன். யார் அந்த பையன்? யார் சுவாதி? அத்தை தான். ஃப்ரெண்டு கூட அன்னைக்கு என்ன வேலைங்க பீச்ல? இல்லத்த அத்தை, நான் லவ் பண்ற பையன் தான். என்ன தைரியம் இருக்கும்? வீட்டுல சொல்லாம தான் வந்தியா? சொல்லிட்டு தான் வந்தேன். நான் போய் சொன்னியா? வணக்கம்மா. நீ எதுக்கு நடுவுல பேச? நான் சுவாதி கிட்ட தான் பேசுறேன், உன்கிட்ட இல்ல. சரிம்மா சரிம்மா. சொல்லு சுவாதி, கேட்டுட்டு இருக்கேல? இல்லத்த, வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன், ப்ராஜெக்ட் விஷயமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்ட்டு. என்ன ஒரு போய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்ட்டு இங்க வந்து பீச்ல வந்து பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஓதிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஓ தங்கச்சி உடந்தையா அதுல? வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே. இப்ப என்ன வந்துச்சு? வீட்டுல தானே பேச வந்திருக்கோம், தப்பா நினைக்கிறீங்க நீங்க? உன் அண்ணன் பொண்ணு என்னடி இப்படி பேசுது? அது நல்லதுக்காக தான் நம்ம பேச வந்திருக்கோம். நம்மள தப்பா புரிஞ்சுக்குது. தப்பா பேசல மாமா. அத்தை தான் என்ன வேற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அண்ணனும் உங்க அம்மாவும் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாங்க, கல்யாணம் முன்னாடி பீச்சுக்கு வந்துட்டீங்களா? நீ எதுவும் தப்பா நினைக்காதீங்கம்மா, எதுவும் பேசிட்டு போல தான் வந்தோம், வேற எதுவும் இல்ல. எல்லாம் உங்களை பத்தி நல்லா தெரியும், நீங்க வாய் மூடுங்க தம்பி. சுவாதி, ஒழுங்கா நீ வீட்டுக்கு போ. எங்க அண்ணன் நான் பேசுறேன், என்னென்ன பொண்ணை வளர்த்துருக்க அப்படின்னு. சரித்த, கேட்டுக்கோங்க எங்க அப்பாட்ட நேர்லயே வந்து. அவ்வளவு தைரியம் உனக்கு வந்துருச்சு இல்லத்த? எங்கத்த பிருந்தா ராகுலாம் காணா? பேச்ச மாத்ததா சுவாதி? எங்க அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். எங்க வீட்டு பொண்ணா இருந்தா எங்க பேச்ச கேட்டுக்குள்ள. நான் என்ன கேட்கல சொல்லுங்க. வீட்டுல சொல்லிட்டாங்க நீங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ட்டு. அதுக்காக தான் வந்து பீச்சில் பேசலாம்னு வந்தோம், வேற எதுவுமே இல்ல. நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தாலும் பேசாதீங்க. வீட்டுக்கு போ, என் அண்ணன் கிட்ட நான் நேரடியா வந்து பேசிக்கிறேன். உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்ல, அப்புறம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நீங்க கிளம்புங்க.
ஏய் இன்னமும் மார்னிங் இங்க இருக்கணும் மாடி மாடி போலாம் இன்னும் மச்சான் பொண்ணாச்சே என்ன இதுன்னு விசாரிக்கலாம்னு வந்தா நம்மளே ஏக்கிது பேசுது நமக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை வா கிளம்பலாம் இல்லங்க அவ தனியா இருக்காளே. கூட தான் வரக்கால அப்புறம் எதுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்க வா கிளம்பு வரியா இல்லையா வரலன்னா உனக்கு மரியாதை கிடையாதாம்மா சொல்லிட்டேன் மாடி போலாம் நான் போறேன் நீ எப்பயோ வா ஏண்டி பழுவுற அப்பயே சொன்னேன் உங்ககிட்ட இங்க இருக்க வேணாம் வாங்க போலாம் யாராவது பார்த்தாங்கன்னா போச்சுன்னு கேட்டீங்களா நீங்க பாருங்க எங்க அத்தை கிட்டே நல்லா மாட்டிக்கிட்டேன் நானு எங்க அத்தை வீட்டுல போய் நல்லா வத்தி வைக்க போது எங்க அப்பா கிட்ட. பாத்துக்கலாம் இதுக்கு எது கழுத்துட்டு இருக்க ஆமா உங்களுக்கு என்ன நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவீங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்ல உங்க வீட்டுல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க உங்க அம்மாக்கும் தெரியாது எங்க வீட்டு ஆளுங்க தானே பார்த்தாங்க எங்க வீட்டுல தானே வத்தி வைப்பாங்க நான் தானே மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் வீட்டுல வந்து நான் சொல்லட்டுமா உங்க அப்பா கிட்ட எப்பா சாமி ஆளை விடுங்கடா வீட்டுக்குலாம் வர வேணாம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவ்வளவுதான் மேற்கொண்டு அப்பா சும்மா இருக்க மாட்டாரு நம்ம 2 பேத்தையும் பிரிச்சிருவாரு வேணாம் வாங்க போலாம் வீட்டுக்கு. சரி அழுவாம போ ஒன்னும் பயப்படாத சரி அழுவாம போ ஒன்னும் பயப்படாத உன் தங்கச்சிட்ட சொல்லிட்டு தானே வந்த சொன்னேன்னா அவ என்ன பண்ணுவா அவ ஏதாவது பேசி சமாளிச்சுக்குவா நீ எதுவும் பயப்படாம போ வீட்டுக்கு சரி சரி நான் கிளம்புறேன். இல்ல போவேன் நான் பொடி நிறைய நடந்து கூட போயிடுவேன் போங்க. வரும்போது ஆட்டோல தானே வந்தோம் இப்போ போகும்போது ஆட்டோல போயிடலாம் இரு தங்கச்சி நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் நல்லபடியா வீட்டுல வந்து விட்டுறேன் அப்படின்ட்டு நீ பாட்டுன்னு கிளம்பிடாத இது சேர்ந்தே ஆட்டோல போயிடலாம். ஆட்டோல யாராவது பாத்துனாங்கன்னா ஏ கூமுட்ட ஆட்டோ டிரைவர் யார் உங்க அத்தையா மாமாவா இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க சரி வீட்டுல போய் எதுவும் பயப்படாத உங்க அம்மாட்ட தைரியமா பேசு எனக்கு தப்பா பண்ண வந்தோம் பேசிட்டு தானே இருந்தோம் இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க அழுகி நிப்பாட்டு நம்ம எந்த தப்பும் பண்ணல அப்புறமா வீட்டுக்கு போலாம் நானே தைரியமா இருக்கேன் நீ இப்படி இருக்க என்ன நான் சொல்றது காதுல உழுதா இல்லையா இல்ல காதுல விழுவுது அப்புறம் என்ன நின்றுட்டே இருக்க வா கிளம்பலாம் சட்டுன்னு போலாம் வருண்